ஹலோ பிரெண்ட்ஸ். சின்ன மருமகள் சீரியல் இனி வரப்போற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம தமிழ் செல்வி ஹாஸ்பிட்டல்ல இருந்து இப்போ வீட்டுக்கு வந்துறாங்க. வந்த உடனே என்னோட குழந்தையை வாங்கிட்டு வரணும் அப்படின்னு ரொம்பவே ஆவேசமா பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம செல்லப்பாண்டியும் வசந்தியும் பொறுமையா நம்ம தமிழ் செல்வி கிட்ட, இங்க பாருமா, தமிழை இப்பதான் நம்ம குழந்தையை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்திருக்கோம். உடனடியா அவங்க கிட்ட போய் நம்ம சண்டை போட வேணாம். அது உனக்கும் சரி, இந்த குழந்தைக்கும் சரி அது நல்லதில்ல. அதனால நாளைக்கு காலையிலேயே போய் நம்ம குழந்தைய வாங்கிட்டு வந்துரலாம். அதுவரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருமா அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ் செல்வியோட மனசை மாத்திடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ் செல்வியோட இன்னொரு குழந்தைக்கு, அதாவது பையனுக்கு தடுப்பூசி போடலாம் அப்படின்றதுக்காக போய் ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம மலரும், அதுக்கப்புறம் கருப்பை கூட்டிட்டு போறாங்க. போன இடத்துல நர்ஸ் கிட்ட குழந்தைய குடுத்துட்டு வெளிய வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நர்ஸும், அதாவது குழந்தைய வச்சுட்டு போய் ஊசி எடுத்துட்டு வந்து எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி போறாங்க. அந்த இடத்துல தான் குழந்தைய மாத்தி, அதாவது குழந்தைய திருடிறாங்க. இது எல்லா ஏற்பாடுமே யாராலனா, நம்ம ஐஸ்வர்யால தான். இந்த குழந்தை இருக்கிறதுனால தான் சேதுக்கு ஐஸ்வர்யா கூட சேர்ந்து வாழ்றதுல தயக்கம் இருக்கு. இந்த குழந்தை இல்லைன்னா கண்டிப்பா சேது வந்து நம்ம ஐஸ்வர்யா கூட சேர்ந்து வாழ்வான் அப்படின்றதுக்காக இந்த குழந்தையை கடத்த வச்சிராங்க. அதுக்கப்புறம் நம்ம கருப்பு இருந்துட்டு சேதுக்கு கால் பண்ணி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லவும், நம்ம சேது இப்ப தமிழ் செல்வி தான் இது எல்லாத்தையும் பண்ணி இருக்கணும் அப்படின்னு தமிழ் செல்விக்கு கால் பண்ணி, என்னடி நீதானே என்னோட குழந்தைய தூக்கிட்டு போன, எங்கடி என் குழந்தை அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்ன சொல்றீங்க, என் குழந்தைய காணுமா, ஐயோ என் குழந்தை அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்ன சொல்றீங்க, என் குழந்தைய காணுமா, ஐயோ என் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எமோஷனல் அழுக ஆரம்பிச்சுறாங்க. இங்க பாருங்க, என்னோட குழந்தைக்கு மட்டும் ஏதாச்சும் ஆச்சுன்னா உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு பயங்கர ஆவேசமா பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம சேது இருந்துட்டு நம்ம கருப்பு சட்டிய பிடிச்சுக்கிட்டு, "இங்க பாருங்க, அவன் என்னோட வாரிசு, அவன் என்னோட புள்ளை" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த ஈஸ்வரி, சித்ரா ஐஸ்வர்யா, இவங்க 3 பேருக்கும் அப்படியே காதுல ரத்தமா வழியற மாதிரியே இருக்கு. அப்படியே வயிறெல்லாம் கபன்னு எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. என்னது அந்த புள்ளை மேல இவருக்கு பாசமே வரக்கூடாதுன்னு நெனச்சுக்கிட்டு இருந்தா, இப்போ என் புள்ளை ஏன் வாரிசுன்னு சொல்றாரு இவரு? அப்படின்னு ஐஸ்வர்யா ஒரு பக்கமும், அதுக்கப்புறம் என்ன எப்படியோ தேடி கண்டுபிடிச்சு தன்னோட புள்ளைய காப்பாத்திடுறாங்க. காப்பாத்தி கொண்டு வந்து, "இங்க பாருடா தங்கம், நீ இனிமே என் கூட தான் இருப்ப. நீ என்னோட புள்ளைடா. இனிமே உன்ன நான் தான் பார்த்துப்பேன். நான் தான் உன்னை வளர்க்குவேன்" அப்படின்னு சொல்லிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, தன்னோட குழந்தை வீட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னு நினைச்சு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே தமிழ் செல்வி இருந்துட்டு, "இங்க பாருங்க, எல்லாரும் வெளிய வாங்க" அப்படின்னு சொல்லி வாசலே நம்ம தமிழ் செல்வி கத்துக்கிட்டு இருக்கோம். சேதுவும் சேதுவோட வீட்ல இருக்கிற எல்லாருமே வராங்க வந்த உடனேயே. நம்ம சேது இருந்துட்டு, "எதுக்காக இந்த வீட்டுக்கு வந்திருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "இங்க பாருங்க, நான் மயக்கமா இருக்கிற நிலைமையில பார்த்த அம்மா, இது என்னோட இன்னொரு குழந்தைய தூக்கிட்டு வந்து உங்க கையில கொடுத்துட்டாங்க. அதனால என் குழந்தைய முதல்ல கொடுங்க" அப்படின்னு சொல்லி பயங்கர ஆவேசமா பேசிக்கிட்டு இருக்கோம். இதை கேட்ட சேது இருந்துட்டு, "இங்க பாரு, இங்க பாருடி, என்னோட குழந்தை என்கிட்டல தான் வளரும். கண்டிப்பா என் குழந்தைய கொடுக்கவே மாட்டேன்" அப்படின்னு கொஞ்ச நேரம் ஆர்கியுமென்ட் போய்க்கிட்டே இருக்கு. கடைசியா நம்ம சேது தான் இந்த குழந்தைய வச்சிருக்க மாதிரி அப்படியே முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம தமிழ் செல்வியும் இந்த பக்கம் தன்னோட படிப்பு, தன்னோட குழந்தை அப்படின்னு போயிடுறாங்க. இந்த பக்கம் தன்னோட குழந்தைய ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயத்திலயும் பார்த்து பார்த்து நம்ம சேது அப்படியே அழகா வளர்த்துக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த ஐஸ்வரி, சித்ரா இவங்க எல்லாருக்கும் அப்படியே நெஞ்சில கபகடன்னு அப்படியே அனலா வந்துகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம சாவித்திரியும், நம்ம தாமரையும், ஈஸ்வரி கிட்ட ஐஸ்வர்யா, சித்ரா இவங்க 3 பேருக்கிட்டயும் போய், "இங்க பாரு, ஐஸ்வர்யா, நான் தான் உன்கிட்ட சொன்னேன்ல, கண்டிப்பா சேத கல்யாணம் பண்ணிக்கிட்டே நீ சந்தோஷமா வாழ முடியாதுன்னு, அந்த குழந்தைக்கு நீ ஆயா வேலை தான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னேனா இல்லையா? இப்ப பாத்தியா உன்னோட வாழ்க்கை எந்த நிலைமைக்கு ஆளாகி நிக்குதுன்னு பாத்தியா?" அப்படின்னு சொல்லவும், இத கேட்ட உடனே ஐஸ்வர்யாக்கு பயங்கர கோவம் வந்துடுது. ஆண்டி பாருங்க, ஆண்டி இவங்க என்னெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு, அதுக்கு தகுந்த மாதிரி தான் சேது மாமாவும் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு பயங்கரமா கோவத்துல பேசிக்கிட்டு இருக்கான். "இங்க பாருங்க ஆண்டி, நான் இந்த விஷயத்தை இதோட சும்மா விடுறது கிடையாது. இப்ப போய் போய் நான் சேது மாமா கிட்ட சொல்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு சேது கிட்ட போயிட்டு, "இங்க பாருங்க மாமா, நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறது கொஞ்சம் கூட சரியில்ல மாமா. என்ன கல்யாணம் பண்ணிட்டு எதுக்காக இந்த இந்த குழந்தை கூட வந்து உட்கார்ந்து கொஞ்சிக்கிட்டு இருக்கீங்க? என்னைக்காவது ஒரு நாள் என் கூட உடாந்து ஒழுங்கா ஒரு ஒரு நிமிஷமாவது பேசியிருப்பீங்களா? எதுக்காக என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? எனக்கு எவ்ளோ ஆசை இருந்திருக்கும், எவ்ளோ கனவுகளோ உங்களே கல்யாணம் பண்ணியிருந்திருப்பேன்.
ஆனா நீங்க அத பத்தி ஒரு ஒரு நொடி கூட யோசிக்காம இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இனிமே இந்த குழந்தை இந்த வீட்ல இருக்கவே கூடாது. முதல்ல இந்த குழந்தைய வீட்ட விட்டு தொறந்துங்க அப்படின்னு சொல்லிறாங்க. இதை கேட்ட உடனேயே நம்ம சேதுக்கு பயங்கர கோவம் வந்துருது. இங்க பாரு, ஐஸ்வர்யா என்னோட குழந்தையை நான் தான் வளர்ப்பேன்.